ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிங்க. இன்றைக்கி வந்து லைஃப்லேயே நான் மறக்கவே மாட்டேன் இதனால். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, அதை விட ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரில. உங்ககிட்டலாம் புலம்புனா தான் எனக்கு வந்து கொஞ்சமாவது மனசு வந்து ஆறுதல் ஆகும். ஸோ அதனால தான் வீடியோ வந்து பண்ணுறேன், இல்லாட்டி இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் இன்றைக்கி வந்து பேரிஷாக இருக்க போதுன்னு தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சும் சூப்பராக அனலைஸ் பண்ணியும் ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹெவியான சம்பவம் வந்து நடந்துருந்துச்சு. அது கூட பரவாயில்லைங்க. அதை விட ஐஆர்சிடிசி வந்து ஒரு சரியான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுருச்சு. ஸோ இருக்கிற டென்ஷனில் இதுங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஜீரோதா வேறு இன்னும் நம்மளை போட்டு பாடாக படுத்திருச்சு, கிளிச்சஸ்லாம் வந்து. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான டேங்க. ஸோ இந்த மாதிரி நான் டென்ஷனான ஒரு நாளே கிடையாது. அந்த 4 லட்சம்லாம் ஒரு நாளெல்லாம் லாஸ் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி கூட நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஆனால் அதை விட இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஐஆர்சிடிசி சம்பவம் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் நம்ம வால்யூம் ப்ரொஃபைல் அனாலிசிஸ் வச்சு மார்னிங்கே ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து பேரிஷாக இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு. கடந்த 4 நாளாக பாருங்கள், இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் உள்ள இந்த ரெட் லைன் வந்து பிஓசி அப்படிம்பாங்க, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து 4 நாளாக அப்படியே கோயின்சைடாக இருக்கு பாருங்கள் ஒரே இடத்துல. எக்ஸாக்ட்லி 48,000 பக்கங்க, ஃபியூச்சர்ஸில் 48,000 பக்கம் எக்ஸாக்ட்லி கோயின்சைடாக இருக்குது. அதனால் நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பிஓசி வந்து பிரேக் ஆனனா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு முதல்ல வரும். இந்த இடத்தையும் பிரேக் ஆனனா அதுக்கு முன்னாடி இந்த வெட்னஸ்டே 13th டிசம்பரில் ஒரு பிஓசி வந்து இருக்கும். ஸோ அது வந்து வெர்ஜின் பிஓசி அப்படிம்பாங்க. ஸோ வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னால் இதுக்கு முன்னாடி அந்த இதை வந்து தொடவே இல்லைன்னு அர்த்தம். அதாவது சிபிஆரில் வெர்ஜின் சிபிஆர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்த வந்து தொடவே இல்லை பாருங்கள். இதுக்கு மேலேயே சுற்றிட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துல கேண்டில்ஸ் வந்து இன்னும் பாஸ் ஆகலை. ஸோ இது வந்து வெர்ஜின் பிஓசி. இந்த இடத்துக்கு ரீச் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி க்ளோசிங் வந்து அந்த இடத்துல நீட்டாக போய் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள் பிஓசியில் எவ்வளோ நேரமாக தேய்ச்சிட்டு இருந்திருக்குன்னு. ஸோ இங்கேருந்து ஏற்ற ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ முடியல. ஸோ இதை ஒன்ஸ் நல்ல டிசைசிவாக பிரேக் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேலே சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால்னு. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த இடம்னு சொன்னேன். இந்த டார்கெட்டையும் ரொம்ப ஈஸியாக உடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபால் ஆகி கடைசி நம்ம சொன்ன இந்த வெர்ஜின் பிஓசி டார்கெட் வந்து மீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டிலலாம் பெருசாக ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனாலும் ஒரு சின்ன ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் டெம்ப்ட் ஆகி ஹீரோ ஆர் ஜீரோ மாதிரிலாம் ஒரு ட்ரேட் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த ஏரியாவில் 47,700 இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இந்த ஏரியா பக்கம் ஒரு 1800 குவான்டிட்டி வந்து வாங்கியிருந்தாங்க. 1800 குவான்டிட்டிலாம் வாங்கினது என்னோட தப்பு தான். ரொம்ப ஹியூஜான குவான்டிட்டி. ஸோ 120 லாட்ஸ் பக்கம். ஸோ ஹீரோ ஆர் ஜீரோலாம் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து தைரியம் இருக்கணும். எனக்கு வந்து சுத்தமாக தைரியமே கிடையாது. தைரியம் இன் தி சென்ஸ் அது போனால் போகட்டும், ஃபுல்லாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஜீரோ ஆனாலும் பரவாயில்லன்னு தைரியமாக இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த மனசும் கிடையாது. வந்த ப்ராஃபிட்டை ஏன்டா விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு இங்கே ஒரு பெரிய கேண்டில் வந்துச்சுங்க. ஸோ எனக்கு 17,000 18,000 பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரே செகண்டில் 7,000 8,000 பக்கம் வந்துருச்சு இந்த க்ரீன் கேண்டிலில். ஸோ அதனால் பயந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 47,700 வந்து பயந்து டக்குன்னு ஒரு 8,000 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்த ப்ராஃபிட்டை ஏன்டா விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஏன்னா 18,000 ஒரு செகண்டில் டக்குன்னு வந்துருச்சுங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ ஹியூஜான குவான்டிட்டிஸ் போடும்போது எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஓவராக இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு திருப்பி மைனஸில் போகிறதுக்குள்ளே வந்த ப்ராஃபிட்டையாவது புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஹெவியான ஃபால் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து கடைசி இப்போ அது என்ன நிலமையில் இருக்குன்னா அது வந்து ஒரு 4.5 லட்சம் பக்கம் இருக்குங்க. 250 into 1800 வந்து போடுங்க. அது வந்து 4.5 lakhs வந்து வருங்க எக்ஸாக்ட்லி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை அப்படியே தைரியமாக விட்டுருந்தோன்னா 4.5 lakhs வந்திருக்கும். ஸோ அதுவே மிஸ் ஆனது ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி பல டைம் நடந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு மட்டும் அந்த ஹீரோ ஆர் ஜீரோ வந்து எப்போவுமே வராது.
ஸோ ஏன்னா அது அப்படியே லைட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற இதுலேயே நம்ம வந்து பயந்து எப்போவுமே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஹீரோ ஆர் ஜீரோனா நான் ஃபுல்லாக விடவே மாட்டேன். ஸோ அதெல்லாம் தைரியமாக விடுறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் போல். ஸோ என்னைக்காவது ஒரு நாளாவது எடுத்துடணும்னு நானும் ஆசைப்படுறேன், ஆனால் முடியவே மாட்டேங்குது. ஆனால் பரவாயில்லைங்க, பேங்க் நிஃப்டியில் போனது வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் வருத்தம் இல்லை. இந்த மாதிரி அடிக்கடி நடந்திருக்கு. ஸோ 3 லட்சம் 4 லட்சம்லாம் இது வரை ஒரு 10-15 வாட்டி இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 10ஓட 11 போய் தொலைதுன்னு விட்டுடலாம். ஸோ டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வேற ஒரு அருமையான பிரேக் அவுட் வந்து இருந்துச்சு. நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அதில் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் வந்து ஃபஸ்ட் டைம் நேக்கடாக எடுத்தேன். ஸோ நேக்கடாக இதுவரை பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் தைரியமாக பண்ணலான்னு பண்ணி ஒரு டைம் நேக்கடாக எடுத்தேன். அதுவும் ஜான்வரி ஃபியூச்சர்ஸ் தான். ஸோ இன்னும் 1.5 மாதம் பக்கம் டைம் இருக்குது, நல்லா ஏறும்னு நினச்சி எடுத்திருந்தேன். அது ஒரு 19,000 பக்கம் ப்ராஃபிட் வந்துருந்துச்சுங்க. ஸோ வந்தது எல்லாமே மொத்தமாக ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் எரிச்சலாகி நான் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி பிரேக் ஈவன்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஏரியாவில் தாங்க எடுத்தேன். ஸோ அப்புறம் இந்த ஏரியாலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் எக்ஸாக்ட்லி பிரேக் ஈவனில். ஸோ இங்கே ஒரு 20,000 போயிடுச்சு. பேங்க் நிஃப்டியில் ஒரு 4.5 லட்சம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்பிஐ ஃபியூச்சர்ஸும் வச்சுருந்தேன். அதுவும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பக்கம் இருந்துச்சு. 1000 ரூபா 1500 பக்கமே சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ ஏன்னா இது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பிரேக் ஆகிருக்கு. நானும் ஜான் ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுவும் ஃபுல்லாக இறங்கி 15,000 பக்கம் லாஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் காண்டில் எரிச்சலில் இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜான்வரி எண்ட் வரை டைம் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுருந்தா கண்டிப்பாக மேலே ஏறி இருக்கும், 200% தெரியும். ஸோ ஆனாலும் நான் வந்து என்றைக்காவது பயங்கரமாக போயிட்டால் இருக்கிற அத்தனை பொசிஷன்ஸுமே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து அப்படியே பழகிருச்சு. 4 வருஷமாக அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்றைக்கெலாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், இருக்கிற அத்தனை பொசிஷன்ஸையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவேன். அதனால் 3 இதில் நல்ல ப்ராஃபிட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய ப்ராஃபிட் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் டாடா மோட்டார்ஸில் பஜாஜ் ஆட்டோலாம் நிறைய இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உருப்படியாக புக் பண்ணது ஹெச்ஐஎல் 1, டிசிஎஸ் 1, ஹெச்சிஎல் 1 தான். ஸோ இந்த 3 தவிர அத்தனை ப்ராஃபிட்டையும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐஆர்சிடிஸில் ஃபியூச்சர்ஸ் பண்ணல, ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே ஒரு சம்பவம் வந்து பண்ணிவிட்டாங்க. ஸோ முந்தா நேற்று வந்து 13% பக்கம் ஏறி இருந்துச்சுங்க. பயங்கரமான ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ அப்போவே நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். என்ன மாதிரி ட்ரேட்னா, ரொம்ப ஏறக்கூடாது, லைட்டாக ஏறணும், ஆனாலும் ரொம்ப ஏறக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் ஓவராக ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாமோ அட்ஜஸ்ட் பண்ணி மேலே எவ்வளோ வேணாலும் ஏறலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் கீழே மட்டும் ஓரளவுக்கு தான் இறங்கணும், ரொம்ப இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நேற்றும் சூப்பராக போச்சு, இறங்குற மாதிரி இறங்கி நல்லா ஏறி இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்குது மந்த் அண்ட் எக்ஸ்பைரி வந்து ஆகிறதுக்கு. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வந்து ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 65,000-70,000 பக்கம்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு 3-4 நாள் வந்து விட்டுருந்தேன்னா, ஸோ இன்றைக்கி வந்து அந்த 65,000ல் 25,000 வரை ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். ஸோ 25,000லேருந்து இன்னும் ஒரு 2-3 நாள் விட்டால் கூட ஒரு 40,000-50,000லாம் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். ஸோ அதனால் வச்சுருந்தேன் ஒரு 2-3 நாளில் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்றைக்கி இது வந்து சடனாக 8% பக்கம் வந்து விழுந்துருச்சுங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, என் எம்டிஎம் வந்து 25,000லேருந்து -30,000-40,000 பக்கம் எங்கேயோ போயிடுச்சு டக்குன்னு இந்த ஃபாலில். ஸோ எனக்கு கேபிட்டல் ஏகப்பட்டது சும்மா தான் இருக்குது. இந்த மந்த்து ஃபுல்லாகவே கேபிட்டலை வந்து யூஸே பண்ணல, பயங்கர வைத்தறிச்சலாக இருந்துச்சு. அதனால் நான் எவ்வளோ அகைன்ஸ்டாக வியூ போனாலும் நான் வந்து சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டில் வந்து கொண்டு வர முடியும். அந்தளவுக்கு ரிசோர்ஸ் வந்து கையில் இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக இருந்தேன். ஸோ இந்த ஃபால் ஆகிறத பார்த்துட்டு பெருசாக பேனிக் ஆகலாம், எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிரேக் ஈவன்லேயாவது கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அட்ஜஸ்ட் பண்ண போனோன்னா எந்த ஒரு பொசிஷன்ஸும் எடுக்க முடியாதுன்னு வந்துருச்சுங்க. ஸோ இந்த மொத்த லாஸுமே ஐஆர்சிடிசிலேருந்து மட்டும்தான் வந்திருக்கு. 69,000 பக்கம் லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தேன்னா மற்ற எல்லாத்தையும் சேர்த்து பிரேக் ஈவனில் தான் இருந்திருப்பேன் டீசெண்டாக. ஐஆர்சிடிசி வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரெஷ் எஃப்என்ஓ பொசிஷன்ஸ் இன் ஐஆர்சிடிசி ஆர் நாட் அலவுட் ஆஸ் இட் இஸ் இன் பேன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி போட்டானுங்க. யூ கேன் ஒன்லி எக்ஸிட் எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்து போட்டானுங்க இன்றைக்கி பார்த்து சடன்லி. அது வந்து ரீட் மோர் அப்படின்னு கொடுத்தனா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு பேன் பண்ணுறாங்கன்னா, ஓவராக ஏறிடுச்சுன்னா திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், எஃப்என்ஓ கான்ட்ராக்ட்ஸ்லாம் பேன் ஆகிறது எதுக்கு பண்ணுறோன்னா, 95% ஆஃப் தி மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்டை வந்து ஏதோ கிராஸ் பண்ணிட்டுனா பேன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க.
ஏன்னா ஏகப்பட்ட பேர் அங்கே போய் பொசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்கானுங்க போல். அதனால இங்கே வந்து ஒரு கோடி தான் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும்னா 95 லட்சம் பேர் வந்து பக்கம் பொசிஷன்ஸ் வந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால பேன் பண்ணிட்டாங்க. திருப்பி அது 80% கீழே வந்தால் தான் பேனை வந்து ரிமூவ் பண்ணுவானுங்களாம். ஸோ அதனால புதுசாக எந்த பொசிஷன்ஸும் எடுக்கக்கூடாதான், ஆனால் எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த ஒரு பேனிக்னாலேயே நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்த ஃபால் தாங்க பாதி வந்து இருந்திருக்கும். ஸோ என்னால் இங்கே அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியல. சரி எக்ஸிட்டாவது பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த நேரத்தில் தான் பையர்ஸ்லாம் நம்மக்கிட்ட பயங்கரமாக விளாண்டுட்டானுங்க. ஏன்னா செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆபத்துங்க இந்த மாதிரி ஓப்பன் பொசிஷன்லாம் வச்சுருந்துச்சுன்னா. ஆனால் பையர்ஸ்க்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து 0க்கு தான் போய் முடியும். ஒன்றும் பெரிய லாஸ்லாம் ஆகாது. ஒரு 15,000 20,000 வந்து மேக்ஸிமம் வந்து லாஸ் வந்து வரும். ஆனால் எங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் லாஸ் வந்து ஆகும். ஸோ இங்கே ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்ஸ் வந்து வச்சுருந்தேன். கண்ணா பின்னான்னு கசகசன்னு என்னெல்லாமோ செல் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியாக இந்த 850 கால் வேற ஒரு பொசிஷன் வந்து பயங்கரமாக ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஏன்னா அது வந்து நாங்கள் ஒரு 12 ரூபா ரேஞ்சுக்கு தாங்க இருந்துச்சு எல்டிபி. ஸோ அதை வந்து நாங்கள் செல்லர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும்னா பை பண்ணி க்ளோஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் பை பண்ணணும்னா இன்னொரு செல்லர்ஸ்ட்ட இருந்து தான் வாங்கணும். ஸோ அந்த இன்னொரு செட் ஆஃப் செல்லர்ஸ் வந்து நார்மல் ஆளுங்களாக இருக்க மாட்டானுங்க. அவங்களாம் மார்க்கெட் மேக்கர்ஸாக இருப்பானுங்க, இல்லை இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்களாக இருப்பானுங்க. ஸோ அவங்களாம் வேணுக்குன்னே அதெல்லாம் ரொம்ப கூட காசுக்கு வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 12 ரூபா 13 ரூபா ரேஞ்சுக்கு தாங்க இருக்கணும். ஆனால் அது வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்குங்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இது லாட் சைஸ் வந்து 800 and something வேற வரும். நான் வேற அது 2 லாட் வேற வச்சிருந்தேன். அந்த இடத்துல 10-15 லாட்டுக்கு மேலே வச்சிருந்தேன். ஆனால் அந்த ஏரியாவில் நான் வந்து 2 லாட் வந்து வச்சிருந்தேன். ஸோ 2 லாட்னா அதுவே குவான்டிட்டி வந்து 1750 வந்து இருந்துச்சுங்க. ஸோ அது வந்து எனக்கு 1 ரூபா ஸ்லிப்பேஜ் வந்தாலே அப்போ 2000 ரூபா பக்கம் போகுங்க. இவனுங்க 20-30 ரூபா பக்கம் ஸ்லிப்பேஜ் வர்ற மாதிரி செல்லர்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணேன்னா 50-60,000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து லாஸ் ஆகும். ஸோ பயங்கர எரிச்சலாகிடுச்சு. நாங்களாம் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேரம் பேசி ஸோ கடைசியாக ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு தான் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணி முடித்தேன். இங்கே ஒரு தேவையில்லாத ஒரு பெரிய ஹெவியான ஸ்லிப்பேஜ் வந்து ஆயிடுச்சு. ஆல்ரெடி அது சடன் ஃபால் ஆனதுலேயே நிறைய லாஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ 30 ரூபா 35 ரூபா பக்கம் வந்து லாஸ் வந்துருந்துச்சு. அந்த லாஸோடு இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா 35 ரூபா பக்கம் இந்த ஸ்லிப்பேஜ்னால வந்துருந்துச்சுங்க, இந்த லிக்விடிட்டி இஷ்யூனால. இங்கே வந்து ஆக்சுவலி லிக்விடிட்டி இஷ்யூ வந்து இல்லை, அப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஏடிஎம்ல தான் இருந்துச்சு ப்ரைஸு. ஆனால் இந்த ஒரு பேன் பீரியட்னால நாங்கள் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகிறத அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சூப்பராக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ண பார்த்துட்டாங்க. அதனால் வந்த இஷ்யூங்க. லிக்விடிட்டி வந்து ஐஆர்சிடிசியில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆனது வந்து இந்த பேனிக்னால வந்த இஷ்யூ. இந்த மாதிரிலாம் ஒரு பேன் ரூல்லாம் இருக்குன்னு எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். ஆனால் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்லை. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் இதில் வந்து மாட்டி பயங்கர எரிச்சல் வந்து படுத்திருச்சுங்க இந்த ஐஆர்சிடிசி நம்மளை. ஸோ தேவையில்லாமல் 35-40,000 ரூபா பக்கம் வந்து லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதம் வந்து கேபிட்டலே யூஸ் பண்ணலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ சேர்த்து வச்சு 1.5 லட்சம் பக்கம் வந்து கொண்டு வந்திருந்தேன். நேற்றும் ஒரு சின்ன சம்பவம் வந்து ஆயிடுச்சு. அதை பற்றி நான் பேசவே விரும்பல. அது இன்னும் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்றைக்கும் இப்படி ஒரு சம்பவம் ஆனதுலேருந்து ப்ராஃபிட் எல்லாமே மொத்தமாக போயிடுச்சுங்க. 1.5 லட்சத்துலேருந்து இப்போ திருப்பி 40,000 பக்கம் வந்துட்டேன் இந்த மந்த்துக்கு. சீரியஸாக முடியலங்க. ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து கேப் விடணுங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே. ஸோ நம்மளுக்கு கடன்லாம் எதுவுமே இல்லைன்னா சத்தியமாக ஒரு 2 மாதம் வந்து கேப் விட்டு எங்கேயாவது போயிருப்பேன். ஆனாலும் நிறைய கடன் வந்து இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணியே தான் ஆகணும். அந்த ஒரு இதனால நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதுலாம் ஒரே நாளில் 2 நாள்லாம் போயிருங்க இந்த ஆப்ஷன் செல்லிங்கில். அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம வந்து பல வருஷமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருந்தது கூட ஒரே நாளில் 4-5 வருஷத்தோட ப்ராஃபிட்லாம் போகிற மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் சொல்லுவாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் ஈட் லைக் எ ஹென் ஷிட் லைக் அன் எலஃபேண்ட் அப்படிம்பாங்க. கோழி மாதிரி தின்னுட்டு யானை மாதிரி கக்கா போவாங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக எடுத்து மொத்தமாக ஒரே நாளில் ஈஸியாக விட்டுருவாங்கங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் முன்னாடியே பல டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். ஸோ ஆனால் இந்த டைம் வந்து ஆனது இன்னும் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. தேவையில்லாத லாஸஸ்லாம் வந்துருச்சு நிறைய. ஸோ நம்மளோட ரெக்கார்ட் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு 24-25 மந்த்ஸோ கண்டினியூஸாக ப்ராஃபிட்டில் வந்து இருக்கும். போன மாதத்துக்கு முந்தின மாதம் தான் அந்த ரெக்கார்ட் வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஆகி கடைசி எப்படியோ ஒரு 8,000-10,000 பக்கம் ப்ராஃபிட் வந்து கொண்டு வந்திருந்தேன்.
ஸோ இப்போ வந்து 40,000 இருக்குது டீசெண்டாக, அதோட விட்டுறலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு 10 நாளாவது நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து தோணுது. ஆனாலும் எங்கெங்க அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும்? கண்டிப்பாக ரிவென்ஸ் ட்ரேட் வந்து பண்ணணும் தான் தோணும். ஏன்னா நாளைக்கு கழிச்சு சென்செக்ஸ் வேறு இருக்குது. ஸோ சென்செக்ஸில் நிறைய டைம் 60,000 70,000 90,000லாம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் லம்பாக அடிச்சிடலாங்கிற மாதிரி ஃபீல் வந்து வரும். ஆனாலும் இந்த டைம் உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆனாலும் எங்கேயாவது வெளியில் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுன்னே தெரில. சீரியஸாக ட்ரேட் பண்ணுங்கிற ஆசையே இல்லை. ஆனாலும் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்னால நம்ம வந்து பண்ணிடுவோமோன்னு வேற பயமாக இருக்குது. ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப டஃப் ஸ்டேஜாக தாங்க இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ட்விட்டர்லேயும் பார்க்குறேன். ஆனாலும் நம்ம எப்படியோ ஒரு மாதமும் தப்பிச்சு சூப்பராக வந்துட்டு இருந்தோம். இந்த மாதமும் தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ எல்லாமே ஒரே நாளில் டக்குன்னு மாறுது. நேற்று ஒரு 30,000 லாஸு, இன்றைக்கி ஒரு 70,000 லாஸு, மொத்தமாக 1 லட்சம் வந்து ஈஸியாக போயிடுச்சு. எடுக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், விடுறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போயிடுது. அதுவும் என்ன மாதிரி ஹியூஜான கேபிட்டலுக்குலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஐஆர்சிடிசியில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் ஆகி கொஞ்சம் ஓவராக தான் ரிஸ்கியான பொசிஷன் வந்து எடுத்துட்டேன். அதுவும் என்னோட தப்பு தான். நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு 8-10% ஃபாலுக்கு வந்து ரெடியாக தாங்க இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆயிருந்தேன். ஸோ ஆனால் அது வந்து ஒரே நாள்லலாம் வந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அதையும் மீறி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி வச்சிட்டானுங்க. அதனால் இந்த வீடியோ வந்து எதுக்கு போட்டேன்னா, பிகினர்ஸ்லாம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து பக்கம் வராதிங்க. நிறைய பேர் வந்து டெம்ப்ட் ஆகி வாரீங்க. ஸோ அது எல்லாருமே அது ஃபோமோவில் தான் வராங்க. ஸோ ஏன்னா சோஷியல் மீடியாலலாம் பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆகும். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பயங்கரமாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வருவீங்க. ஆனால் இந்த இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணால் கூட நீங்கள் வந்து தப்பிக்க வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணிடவே முடியாது. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். 100 பிரச்சனை இருக்குது, அதில் ஒரு பிரச்சனை தாங்க இது. இன்னும் அத்தனை பிரச்சனை இருக்குது. அதனால் ஸ்டாக் ஆப்ஷன்லாம் ரொம்ப ஈஸின்னு நினச்சி வந்துடாதீங்க. இங்கே என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இறங்குறது வந்து நல்லது. இந்த பிரச்சனையில் ஜீரோதா வேற நிறைய ஆர்டர்ஸ் வந்து போடவே விடலங்க. வேலிடேஷன் பெண்டிங் வேற வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி ஆர்டர்ஸ்லாம் சில இது போடும்போது ரொம்ப நேரம் ஆர்டர் வந்து விழவே இல்லை. ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் க்ளோஸ் பண்ணும்போது அதே பிரச்சனை தாங்க வந்துச்சு. ஸோ நம்மளே பேனிக்கில் என்னெல்லாமோ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் எத்தனை பொசிஷன் வந்து வச்சுருக்கான்னு பாருங்கள். இவ்வளோ பொசிஷனை நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப கம்மி. இதை விட 3-4 மடங்குலாம் பொசிஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஜீரோதா வேற கிளிச் வேற பண்ணிகிட்டு இருந்தது. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நிறைய பேர் ட்விட்டரில் ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, ஜீரோதா வந்து ரொம்ப இஷ்யூஸ் வந்து வருதுன்னு. ஸோ ஆனால் எனக்கு இத்தனை நாளாக எதுவுமே வரல. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கும் வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து ரொம்ப நம்மளை போட்டு பாடாப்படுத்திட்டான் ஜீரோதா. இன்றைக்கி ஜீரோதா மட்டும் இல்லை, மற்ற ப்ரோக்கர்ஸ்லேயும் நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்துச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹியூஜான ரேலி வரும்போதோ இல்லை ஹியூஜான ஃபால் வரும்போதோ நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து இஷ்யூஸ் வந்து வருது. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜீரோதாவாக இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது ப்ரோக்கர்லேருந்து வந்திருந்தாலும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி என்ன இப்படி ஒரு ஃபால்னு சொல்லலாம் எதுவுமே பயப்படாதீங்க. இது ஒரு நார்மலான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ எத்தனை நாள் தாங்க அப்படியே மேலே ஏறிட்டே இருக்கும். ஆல்ரெடி பல டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஓவர் பாட் ஜோனில் இருக்கும்னு. அதுவும் ஏகப்பட்ட கேப்லாம் ஃபில் பண்ணாமலே இருந்திருக்கு. ஸோ இனிலாம் கொஞ்சம் மெதுவாக ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நாள் ஃபால்லாம் வச்சு பயப்படாதீங்க. அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து பிங் பண்ணி கேட்டாங்க, பெரிய கிராஷ் வரப்போதா அது இதுன்னு. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இவ்வளோ நாள் ஏறினதுக்கு இந்த ஃபால்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நல்ல புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ இனி லைட்டாக ஒரு சைட்வேஸ் டு பேரிஷ்க்கு ஒரு 2-3 வீக்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அது கூட டவுட்டு தான். அதுக்கப்புறம் திருப்பி உடனே அப் மூவ் வந்து கொடுக்க ரெடி ஆயிடுவான். ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் வந்து இருக்குங்க கீழே. நம்ம அதை பற்றிலாம் இன்னொரு தனி வீடியோ வந்து போடுறேன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி. ஸோ நீங்கள் யாராவது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் அந்த பெரிய ஃபாலை வந்து கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஐஆர்சிடிசியில் மாட்டின மாதிரி யாரும் மாட்டியிருக்க மாட்டீங்க. ஸோ ஆனாலும் யாராவது மாட்டியிருந்தேன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள் என்னாச்சுன்னு. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.